அடுத்த ஆரோவில் பகுதியில் புதிதாக கிரிக்கெட் மைதானம் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கிரிக்கெட் மைதானத்தை திறந்து வைத்து தானும் கிரிக்கெட் ஆடி மகிழ்ச்சி அடைந்தார். தொடர்ந்து கிரிக்கெட் வீரர்கள் நலமுடன் இருக்க பூஜை செய்த முதலமைச்சர் ரங்கசாமி அனைவருக்கும் நெற்றியில் விபூதியிட்டு ஆசீர்வாதமும் வழங்கினார். இந்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி தாலுகா குருவித்துறை கிராமத்தில் மின்விளக்குகள் எரியாமல் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். நீண்ட நாட்களாக இந்த பிரச்சினை தொடர்ந்து வருவதால் அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் மின்விளக்கு எரியாததால் பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடைபெற வாய்ப்புள்ளதாக அச்சம் தெரிவிக்கும் அப்பகுதி பொதுமக்கள் மின்விளக்கு பிரச்சினையை அரசு உடனடியாக தீர்வு காணுமாறு பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே நெய்யாடு பக்கத்தில் கிபி 11ஆம் நூற்றாண்டைச் சார்ந்த திருப்புர சுந்தரி அம்பாள் சமேத பிரதிகெங்கீஸ்வரர் சிவன் ஆலயத்தில் கும்பாபிஷேக விழா விமரிசையாக நடைபெற்றது. பின்னர் தீபாராதனைகள் காண்பித்து பக்தர்களின் மேல் புனித நீர் தெளித்து அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த கும்பாபிஷேக விழாவில் நெய்யாடுபாக்கம் கிராமம் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். சின்ன காஞ்சிபுரம் அருள்மிகு அக்னி தீர்த்த ஸ்ரீ வரத கணேசர் திருக்கோவிலில் செந்தமிழ் ஆகம முறைப்படி திருக்குட நன்னீராட்டு பெருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக பர்வதமல மௌன குருவின் சீடர் பூஜி ஸ்ரீ சவுந்தரானந்தா சுவாமிகள் முன்னிலையில் திருக்குடங்கள் புறப்பட்டு சிவமேள வாத்தியங்கள் முழங்க விமான கலசங்களுக்கு நன்னீராட்டு விழா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மூலவருக்கு திருக்குட நன்னீராட்டு விழா நடைபெற்றது. தருமபுரி மாவட்டம் பெரிய தொழிற்சாலைகள் தொழில் வளம் இல்லாத மாவட்டம். இங்குள்ள மக்கள் வேலை வாய்ப்புக்காக அண்டை மாநிலமான பெங்களூருக்கு அதிக அளவில் வேலைக்கு செல்கின்றனர். இந்த நிலையில் தற்போது தமிழக அரசு 462 கோடி ரூபாய் செலவில் 1724 ஏக்கர் பரப்பளவில் தருமபுரியில் சிப்காட் தொழில் பூங்கா அமைப்பதற்கு மத்திய சுற்றுச்சூழல் காலநிலை மாற்ற அமைச்சகத்திடம் அனுமதி கோரியுள்ளது. சிப்காட் நிறுவனம் இதன் மூலம் 18,300 பேர் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே ஒத்தினிப்பட்டியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வெங்கட நாச்சியம்மன் கோவில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக யாகசால பூஜை தீபாராதனை தொடர்ந்து மேலதாளங்கள் முழங்க புனித தீர்த்தம் கும்பத்தின் மீது ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் குட்டுப்பட்டி, ஒத்தினிப்பட்டி, பஞ்சையம்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நடிகர் விஜய் கடந்த பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கினார். இதனை தேர்தல் ஆணையத்திற்கு அனுமதிக்காக அனுப்பி வைத்த நிலையில் இந்திய தேர்தல் ஆணையம் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சியாக அங்கீகரித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து அண்ணா சாலையில் உள்ள காமராஜர் சதுக்கம் முன்பு புதுச்சேரி விஜய் மக்கள் இயக்க மாநில செயலாளர் சரவணன் தலைமையில் 200க்கும் மேற்பட்டோர் பட்டாசுகள் வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். தேர்தல் ஆணையத்தால் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து பெரம்பலூர் பழைய பேருந்து நிலையத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட தலைவர் சிவா தலைமையில் மாவட்ட இளைஞரணி தலைவர் முத்தமிழ் செல்வன், இளைஞரணி செயலாளர் சக்திவேல், பெரம்பலூர் நகர தலைவர் விஜய் உட்பட நிர்வாகிகள் பலர் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த ராஜாம்புலியூர் கிராமத்தில் மலை மீது அமைந்துள்ள ஸ்ரீ விநாயகர் மற்றும் பாலமுருகர் கோவில் கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் தங்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா,
அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.